என்று சொன்னால் கராமத்து கொண்டவர்கள் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அபூதியர் அடிமையாக வாழ்ந்தார்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்களை ஏற்ற மக்கள் இவரை நபியாக ஏற்கல. ஈசாவை நபியாக பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஈசா கடவுள் என்றே பார்த்தார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன வரலாறு நமக்கு தெரியும். அந்த மக்கள் நபி ஈசாவை துரத்தினார்கள். ஒரு கட்டத்தில் ஈசாவை கொன்றதாக அவர்கள் கற்பனை செய்தார்கள். விஷயம் அவ்வாறு அல்ல. ஈசா கொல்லப்படவில்லை, சிறுவயதும் அறையப்படவில்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன் வசனங்கள் மூலமாக நமக்கு பறைசாற்றுகிறான். கண்ணியமானவர்களே, யூத மதத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. யூதர்கள் மரியம் அம்மால என்ன சொல்றாங்க, மரியம் அம்மா தவறான பெண்மணி. இன்னைக்கு யூதர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்ததுனால யூதர்களுடைய கருத்து. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்கள் தான், அவர்கள் மூலமாக பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்ற அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எந்த தெய்வீக சக்தியும் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளும் கிடையாது என்று இஸ்லாம் இந்த நேரத்தில் தெளிவாக நமக்கு பறைசாட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே அவர்களை நபியாக ஏற்பதில் யார் நம்பவில்லையோ, யார் சந்தேகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஈமான் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஈமான் சமயங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னா நம்ம ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பவர் ஏறும். இது மாத்திரத்தோடு நின்று கூடாது. நமக்கு முன்னால் வந்த 1,24,000 நபிமார்கள் வரலாறுகளையும் அவர்கள் வருகையும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக ஏற்றாக வேண்டும். நான் முகம்மது மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற நபிமார்களை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒரு முஸ்லீம் சொன்னான்னா இஸ்லாத்துல அவனுக்கு இடம் கிடையாது. மெஹராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ் போகின்ற பொழுது நடந்த சம்பவம் என்ன? பைத்துல் முகத்தஸிலே பெருமானார் அவர்கள் 1.25 லட்சம் நபிமார்களுக்கு இமாமத்து பணி செய்தார்கள். ஒரு நபி கூட ரசூலுல்லாஹ் விடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்கள் கடைசி நபி. ஏறக்குறைய 1,23,999 நபிமார்களுக்கு முஹம்மது இமாமத்து செய்தார்கள். அத்தனை நபியும் பின்னாடி நின்று தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். இந்த போங்கு எதை காட்டுகிறது? நான் மாத்திரம் நபி அல்ல, இவர்கள் எல்லோரும் நபி. நீங்கள் என்னை மாத்திரம் நபியாக ஏற்றுக்கொள்வது சரியான கொள்கை. அதே நேரத்திலே இவர்களையும் நீங்கள் நபி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் வழிமுறை பின்பற்ற தேவையில்லை. அவர்கள் நபி என்று ஒப்புக்கொண்டாலே போதும். நீங்கள் என்னை நபியாக ஏற்பதற்கும் அடையாளம் என்றால் கண்மணி நாயகம். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த தெளிவுகளை வைத்துத்தான் இந்த வாரத்தில் ஜும்மாவுடைய தலைப்பு என்ன? கிறிஸ்துவ மதத்திலே ஈசா வரமாட்டார் என்று அவர் பிறந்த தினத்தையோ அல்லது இறந்த தினத்தையோ டிசம்பர் 25 கிறிஸ்துமஸாக கொண்டாடக்கூடிய அந்த மதத்திற்கு முன்னால் இஸ்லாம் கம்பீரமாக சொல்கிறது, ஈசா கண்டிப்பாக வருவார், அது நடக்கும், அது சாத்தியம், அது சத்தியம் என்று இஸ்லாம் பறைசாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஈமான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்கு என்று சொல்ல அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். ஈசா மீண்டும் வருவார் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல உதாரணங்கள் அடுக்கடுக்கா பேசுறான். ஒன்றல்ல ரெண்டல்ல. ஈசாவும் மரியமும் அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் அடியார்கள், அடிமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பறைசாட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அங்கீகாரம். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் திருக்குர்ஆனிலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா மரியம் என்ற வார்த்தை ஏறக்குறைய 28 இடங்கள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல 28 முறை மரியம் என்ற, பொதுவா பெண்கள் மறைத்து வாழணும், மறைந்து வாழ இஸ்லாம் சொல்லுது. ஆனா குர்ஆன்ல எந்த பெண்மணி பேரு அல்லாஹ் பயன்படுத்தல. மரியம் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? ஈசா நபி வாழ்ந்த காலத்தில் மன்னர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய மாந்தர்கள் எல்லாம் ஒரு சபையில ஒன்று கூடுனாங்கனாக்கா அந்த சபையில என்ன செய்வாங்க? தன்னுடைய குடும்பத்தினுடைய மனைவிமார்கள் பேரை வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அந்த சபையில தங்கள் மனைவிமாரை எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னா வீட்டுக்காரி, குடும்பத்துக்காரி இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க தங்களுடைய மனைவிமார்களை. நாமலாம் நம்ம மனைவிய பேர் சொல்லிதானே கூப்பிடுறோம். ஆனா ஈசா நபி காலத்துல தங்களுடைய மனைவிமாருடைய பேரை சொல்லி கூப்பிடாம குடும்பம் நடத்தக்கூடியவள், வீட்டுக்காரி, இந்த அடிப்படையில கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா அதே சபையில அந்த பெரிய மனிதர்கள், மன்னர்கள் எல்லாம்
தங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்கள் எப்படி கூப்பிடுவாங்க? அடிமைக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அந்த பெயர் சொல்லியே சபையில கூப்பிடுவாங்க. நீங்க நல்லா நுட்பமா தெளிவா ரொம்ப ஆழமா உள்வாங்கினாதான் இந்த சப்ஜெக்டே புரியும். ஒரு கட்டத்துல 28 முறை அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் பேரை பயன்படுத்துறான். மறுகட்டத்துல மன்னர்கள் மாந்தர்கள் வாழ்ந்த காலத்துல சொந்த மனைவி பேரை கூட பயன்படுத்தாத ஒரு சமூகம், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பேர் பயன்படுத்திய சமூகத்துக்கு மத்தியில அல்லாஹ் மரியம் என்ற வார்த்தையை குர்ஆன்ல பதிவு செய்த நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க கடவுள் இல்லைன்றான் அல்லாஹ். அவங்க யார் இல்ல? கடவுள் இல்லை. மரியமை நீங்கள் கடவுள் என்ற கோலத்தில் வைத்தீர்கள், அந்த நிலை உருவாகும் என்று அறிந்த அல்லாஹ் குர்ஆன்